அப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னாரே. பூமி எங்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல கல்லறை காலி சொன்னா மட்டும் போதாதுங்க, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டா, இப்பொழுது நீங்கள் மிக பலத்த அற்புதங்களை செய்து 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட வேண்டாமா? லாசருவே வெளியவா என்று பேசினார், சிறுபண்ணை எழுந்திரு என்று இயேசு கிறிஸ்து பேசினார், தபித்தாளை எழுந்திரு என்று பேதுரு பேசினார். அப்ப இவ்வளவு எளிதான ஒரு ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக என்று சொல்லி இந்த செய்தியின் துவக்கத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 222வது அவருடைய அனந்த ஞானம் கல்லறை தோட்டத்தை காலி செய்ய முடியும். முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். Every child of God is empowered. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் மறுபடி பிறந்த பொழுதே கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யக்கூடிய ஆச்சரியமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். எனவே உங்கள் ஒவ்வொருவராலும் கல்லறை தோட்டத்தை காலி செய்ய முடியும். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது எல்லாருக்கும் ஒரு கேள்விதானே. அருமையான தேவர்களே, இரவும் பகலும் நான் வேதத்தை தியானிக்கிறேன். அதில் வெண்ணையாக வெளியே வருவது இந்த ஒரு முக்கியமான வெளிச்சம். அதை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. பாருங்கள், சில கேள்விகளுக்கு பதிலை பார்க்கும் பொழுது, சில கேள்விகளுக்கு வேதத்திலிருந்து பதிலை பார்க்கும் பொழுது இந்த ஒரு நிஜத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ரைட்? முதலாவது என்ன கேள்வி என்றால், ஏன் கல்லறை தோட்டத்தை காலி செய்ய வேண்டும்? இரண்டாவது, எப்படி செய்ய வேண்டும்? மூன்றாவது, யார் செய்ய வேண்டும்? நான்காவதாக, உலக சரித்திரத்தில் இது நடந்திருக்கிறதா? இந்த 4 கேள்விகளுக்கும் தேவனுடைய ஆவியானவர் பதிலை தரப்போகிறார். உங்களுடைய மனம் இந்த தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள போகிறது. ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. முதலாவது பாருங்களேன், ஏன் நாம் கல்லறை தோட்டத்தை காலி செய்ய வேண்டும்? ரைட்? இயேசு கிறிஸ்து என்னங்க சொன்னாரு? நான் செய்ததையும் செய்வீர்கள், இதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். அப்போ லாசருடைய கல்லறையை அவர் காலி செய்தார். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையாலும் கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முடியும். ஏன்? நான் செய்ததை விட பெரிய கிரியைகள். அப்படித்தானே? அதே போல இன்னொரு பாயிண்ட் பாருங்களேன். அருமையான தேவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜனத்தொகை இப்பொழுது இருக்கிறத விட ஒரு 5% தான் இருந்திருக்கும். அல்லது 10% இருந்துன்னு வைங்களேன். இப்போ 800 கோடி ஜனங்கள் பூமியில். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்பதாக அதிகபட்சம் 80 கோடி ஜனங்கள் தான் இருந்தாங்க. அப்போ இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னாரே. பூமி எங்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல கல்லறை காலி சொன்னா மட்டும் போதாதுங்க, கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய வேண்டும். Am I right or not? ஐயா, 8,000 மில்லியன் பீப்புள், 8,000 மில்லியன் பீப்புள் இருக்காங்கங்க. அப்போ இயேசு செய்ததை விட மிக பலத்த அற்புதங்கள் செய்தாலே அன்றி அவருடைய வருகை இப்பொழுது இருக்க போறதில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும் என்று சொல்லி இருக்கிறது. எப்போங்க நிரம்பும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டா, இப்பொழுது நீங்கள் மிக பலத்த அற்புதங்களை செய்து 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட வேண்டாமா? அதுதானே தேவனுடைய வழியாக இருக்கிறது.
அருமையான தேவர்களே, வேதத்துல நீங்க மிராக்கிள்ஸை எடுத்துட்டா பாதி புக்கு காலி ஆயிடும். கரெக்டா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர்ல மிராக்கிள்ஸை எடுத்துட்டா அந்த புக்கில் 10% தான் மீதி இருக்குங்க. His very name is wonder. அவருடைய பெயரே அதிசயமானவர். ஆனால் இன்றைய மதமானது சத்தியத்தை சரியாக அறியாததுனால என்ன செய்யறாங்க? இந்த அற்புதம் செய்கிறதை எதிர்த்து நிற்கிறார்கள். நீங்கள் அந்த பாவத்தை செய்யாதீங்க. ஏன் நீங்கள் இன்னும் அற்புதம் செய்யவில்லை தெரியுமா? அநேகர் ஒருவேளை அற்புதம் செய்யாம இருக்கலாம். நம்முடைய செய்திகளை கேட்டு பெங்களூர்ல ஒரு சகோதரி தன்னுடைய கணவன், மரித்து போன கணவனை உயிரோடு எழுப்பிட்டார். ஏற்கனவே சொல்லியிருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு சகோதரி எழுப்பிட்டாங்க. நீங்க ஏன் இன்னும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யாமல் இருக்கிறீர்கள் என்றால், பிரதானமா என்ன காரணம்னா, இது ஒரு பெரிய மேட்டரா நினைக்கிறீங்க. கரெக்டா? எது பெரிய மேட்ரு? தலைவலி, வயிற்றுவலி, கேன்சர் கட்டியெல்லாம் போக்குறது பெரிய மேட்டர் நினைக்கிறீங்க. இல்ல அருமையானவர்களே, இயேசு என்ன சொன்னாரு? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம். இதுல என்ன கஷ்டம் இருக்குங்க? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அருமையானவர்களே. பரலோகம் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது எதற்காக? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து, அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து, அவருடைய வார்த்தையை உறுதி செய்து, நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். 2வது கேள்வி, எப்படி செய்ய வேண்டும்? ஏன் கல்லறை தோட்டத்தை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது எப்படி கல்லறை தோட்டத்தை காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். இயேசு என்ன, எவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும்னாரு? கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். மலையை பார்த்து பேசினா அது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போயிடும் இல்லையா? அருமையானவர்களே, உங்களுக்கு கடுகு அளவுல அதை விட பெரிய விசுவாசம் இருக்கு. நான் எப்படி என்று சொல்லட்டுமா? உலகத்திலே அதிகமான விசுவாசம் எதுக்கு தேவை தெரியுமா? இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று நம்புவதற்கு தான் அதிக விசுவாசம் தேவை. நான் திரும்ப சொல்லுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே அறையப்பட்டவர் தேவனுடைய குமாரன் என்கிற அந்த நிஜத்தையே நீங்க நம்புகிறீர்கள். அப்போ அதுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் வேணும்? உங்களுக்கு விசுவாசம் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை குறித்த அறிவு தான் பிரச்சனை. அதனாலதான் தேவன் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. நாளில் தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய செய்திகளை கேட்கிற நபராக இருந்தால், ஒரு கல்லறை தோட்டத்தையும் நீங்க என்ன செய்யணும்? அப்படி பாஸ் பண்ணி போயிடாதீங்க. பைக்கில் போறீங்களா, பைக்கை நிறுத்தி பேசுங்க. பேசத்தானங்க சொன்னாரு. பேசிதானே எலும்பு பள்ளத்தாக்குல இருந்த பிரேதங்கள் எல்லாம் உயிரோட வந்தன. ரைட்? ஹல்லேலூயா. அப்போ எப்படி செய்ய வேண்டும் என்றால் பாருங்கள், பேசினா போதும். லாசருவே வெளியே வா என்று பேசினால் போதும். அப்போ நம்ம கான்டெக்ஸ்ட்ல என்ன பேசணும்? இயேசுவின் நாமத்தினால இந்த கல்லறை தோட்டங்கள் காலியாவதாக, ஒவ்வொரு கல்லறையும் திறக்கப்படுவதாக பேசிதான் பாருங்களேன். ரைட்? ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்களா இல்லையா? இதை நான் சொல்லும் போது என்னுடைய கிராண்ட் டாட்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது பாருங்களேன். தாத்தா அப்படி எழுந்துட்டா ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துருமே அப்படின்னா. அப்போ நான் என்ன சொன்னேன் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த பொழுது இதே சம்பவம் நடந்ததுமா. அங்கே எருசலேமில் ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன் வந்ததாக எழுதவில்லை என்று சொன்னேன். தைரியமாக களத்தில் இறங்குங்க. ஹல்லேலூயா. ஐயா, பரலோகம் உங்களை நம்பி இருக்குதுங்க. பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. 3வது, யார் கல்லறைகளை காலி செய்ய வேண்டும்? அல்லது கல்லறைகளை யார் காலி செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. அப்போஸ்தலர்களால் நடக்கிற அடையாளங்கள் அப்படி சொல்லவில்லை. ஊழியர்களால் நடக்கிற அடையாளங்கள் அப்படி சொல்லவில்லை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. ஒவ்வொரு விசுவாசியையும் பார்த்துதான் இயேசு சொன்னார். என்ன சொன்னாரு? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ரைட்? இயேசு தானங்க சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? நான் செய்ததை விட பெரிய கிரியை. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். அல்லேலூயா. ஏன்?
உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். தண்ணீரின் மேலே அவர் நடந்தார் ஐயா. அப்போ பாருங்கள், அவர் தண்ணீர் மேலே நடந்தார் என்றால் நீங்கள் அதை விட பெரிய கிரியை என்னது? தண்ணீரின் மேலே அவர் நடந்தார் ஐயா. ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய். லாசருவின் கல்லறையை காலி செய்தார், லாசருவின் கல்லறையை காலி செய்தார். கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய், இயேசு செய்த கிரியைகளை நீயும். ஆமையா ஐயா, இதுதான் தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிற நம்பிக்கைங்க. நானும் அவரோட சேர்ந்துட்டேங்க. பாருங்கள், 100 வயதாயிற்று ஆபிரகாம் தாத்தாவுக்கு. சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பப்பையும் செத்து போச்சு. ஆபிரகாமாலே நம்ப முடியல, சாராளால் நம்ப முடியல. அவர்களால் நம்ப முடியாது என்று தெரிந்திருந்தும் நம்முடைய தேவாதி தேவன் என்ன சொல்றாரு? உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலத்தனையாக இருக்கும் என்று சொன்னாருங்க. ஐயா, பூமியில் உள்ள அல்லது இந்த வானத்து நட்சத்திரங்களை கூட எண்ணிரலாம், உன் சந்ததியை எண்ண முடியாது சொன்னாருங்க. ஆபிரகாம் நம்ப முடியுமா? நம்ப முடியாது. ஆனால் தெரிந்தாலும் தேவன் சொன்னாரு, தேவன் சொன்னதுதான் நடந்தது. நான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நின்று தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன். என்னுடைய செய்திகளை கேட்கிற ஒரு சிலர், நீங்கள் கல்லறையையும் காலி செய்வீர்கள், கல்லறை தோட்டத்தையும் காலி செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரித்திரத்தில் நடந்திருக்குங்க, அதை நம்ம விளக்கமா பார்ப்போம் கடைசியில். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட். அப்போ நீங்கள் இன்னும் 2 காரியங்களை அறிய வேண்டும் அருமையானவர்களே. முதலாவது சொன்னேன், எப்படி ஒரு முட்டுவலி முதுகுவலியை போக்குவது எளிதான காரியமோ அதே போல கல்லறை தோட்டத்தை காலி செய்கிறது எளிது. நம்பர் 2, ஃபார் தட் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட். இயேசு கிறிஸ்து செய்யாத மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்வதற்கு நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். நாலேஜ் தாங்க ப்ராப்ளம். அதனாலதான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சாதாரண வாழ்க்கை வாழ்றாங்க. ரைட்? அறிவில்லாமையால் சங்காரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் சத்தியத்தை சரியாக அறியாததுனால கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமலே இருக்கிறார்கள். தேவன் உங்களை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போறாரு. தைரியமாக கல்லறையை பார்த்து பேசுங்க, கல்லறை தோட்டத்தை பார்த்து பேசுங்க, சவப்பெட்டிகளை பார்த்து பேசுங்க. பாடையை தொட்டாரு, ரொம்ப கஷ்டமாப்பட்டாரு, வாலிபனே எழுந்துரு. அவ்வளவுதானங்க. ஹல்லேலூயா. சரித்திரம் படைக்கும்படியாகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், கடைசியாக இது உலக சரித்திரத்துல நடந்திருக்குதா பாருங்கள். வேதத்துல சொல்லப்படாத எதையுமே நான் போதிக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், நெடுகவே என்னுடைய செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுவது புரியும். இவர் வேதத்தை விட்டு வெளியே போக மாட்டார் என்று சொல்லி தெரியும். பழைய ஏற்பாட்டிலே நடந்திருக்குங்க, புதிய ஏற்பாட்டிலே நடந்திருக்குங்க. 2ஐயும் வாசித்து தியானித்து முடிப்போமா? ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், அங்கே எசேக்கியேல் 37 1 மற்றும் 2வது வசனங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. பாருங்கள், இன்னைக்கு உலகம் அப்படிதாங்க இருக்கு, உலர்ந்து போயிருக்கு, வறட்சியா இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு குதூகலம் இல்லை, வறட்சி, தோல்வி, வியாதி, வியாகுலம், விக்கினம், விரக்தி, விடுதலை இல்ல, விபத்துக்கள். ரைட்? அதே சிச்சுவேஷன். ஆனால் இங்கே எலும்பு பள்ளத்தாக்கிலே நடந்தவற்றை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த வறண்டு போய் காணப்படுகிற
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு குதூகலத்தையும் விளக்கையும் ஏற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடையது, என்னுடையது. எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் தேவர்களே, பாருங்கள் 4வது வசனம் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 37:4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்ப நம்ம கான்டெக்ட்ல பார்ப்போங்க, வறட்சியான வாழ்க்கை, குதூகலம் இல்லாத வாழ்க்கை, சோர்வு, டிப்ரெஷன்ல இருக்காங்க. நீ என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து சொல்லணும். எதை சொல்லணும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். என்ன சொல்லணும்? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ரைட்? தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் நீங்க போறீங்க, நீ என்ன சொல்லணும்? உங்களுக்காக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே மரித்தார். அவருடைய மரணத்தினாலே உங்களுடைய மரணம் நீக்கப்பட்டு இருக்கிறது, அவருடைய இரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்கள் போக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லத்தான் சொல்றாருங்க. பல நேரங்களில் நம்ம இதை தியானித்திருக்கிறோம். பாருங்க, நம்ம இதை சீக்கிரமாக முடிப்போம். பாருங்கள், 5வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். 6வது வசனம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லு என்கிறார். கவனிக்கிறீங்களா அருமையானவர்களே? பல இடத்துல சொல்றாரு. எங்கெல்லாம் சொல்றாரு வாசிக்கட்டுமா? அங்கே 4வது வசனத்துல இந்த எலும்புகளை பார்த்து சொல்லுங்கிறாரு, 6வது வசனத்துல சொல்லுங்கிறாரு, அப்புறம் 9வது வசனத்துல சொல்லு என்கிறாரு, 12வது வசனத்துல சொல்லு. நீ சொன்னா போதும்பா. 42:22 நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கோம் பாருங்க. ஏசாயா 42:22. ஒருத்தனும் சொல்ல மாட்டான், என் ஜனங்கள் எல்லாம் நடுத்தரவில் நிற்பாங்கிறாருங்க. சொல்லத்தானுங்க சொல்றாரு. அவர் சொல்லி காண்பித்தார் அல்லவா? 3.5 ஆண்டுகளிலும் அவர் என்ன செய்தாருங்க? ட்ரைனிங் தான் கொடுத்தார். அவர் ட்ரைனிங்ல முக்கியமான ட்ரைனிங் என்ன தெரியுமா? உன் நாக்குல இருக்கிற அதிகாரத்தை புரிஞ்சிக்க. பாருங்கள், யார் யாரெல்லாம் தங்களுடைய நாவில இருக்கிற அதிகாரத்தை அறிந்திருக்கிறார்களோ அத்தனை பேரும் சரித்திரம் படைத்திருக்காங்க. எலிசா சொல்றான் பாருங்க, நாளைக்கு இந்த நேரம் சமாரியாவில் பஞ்சம் கிடையாது நீ சொல்லுறான். அதை விட பெருசா பேசுற யாரு? அவனுடைய தலைவன் எலியா என்ன சொல்றாரு? ராஜா, நான் பேசினாதான் உங்க நாட்டுல மழை வருங்கிறாங்க. அருமையான தேவர்களே, அவர்கள் தேவர்கள் என்கிற ஸ்டேட்டஸ்ல இல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்டேட்டஸ்ல இல்லை, தேவனுடைய புத்திரர்கள் என்கிற ஸ்டேட்டஸ்ல இல்லைங்க. அவங்க அந்த போடுறாங்க, என்னைக்கு உங்களுடைய நாவலே இருக்கிற அதிகாரத்தை அறிந்து கொள்ள போகிறீர்கள். ரைட்? ஒரு சகோதரிக்கு நான் இதை கொடுத்த பாருங்களேன், கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, அவங்க படிக்கவே இல்லை. இப்போ படிக்க ஆரம்பிச்சு சொல்றாங்க, பிரதர் ரொம்ப சாரி பிரதர், 2 வருஷம் வாழ்க்கையில வீணாயிற்று. நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை தலை நேராக மாற்றக்கூடியவைகள். என்னைக்கு நீங்க மனம் திரும்ப போறீங்க? அருமையான தேவர்களே, கர்த்தர் உங்களை அல்லவா நம்பி இருக்கிறாரு. கிமு 1 நூற்றாண்டிலே தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே ஏற்படுத்தி அவர் மேல் பெரிய நம்பிக்கை வைத்திருந்தது போல, கிபி 1 நூற்றாண்டிலே 12 சீஷர்கள் மேல் தேவன் நம்பிக்கை வைத்திருந்தது போல 21வது நூற்றாண்டிலே இந்த செய்தியை கேட்கிற உன்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரா இல்லையா? ரைட்? அவர்கள் செய்யவில்லையே, இவர்கள் செய்யவில்லையே என்று நீ காலம் தாழ்த்தாதே. தேவன் உன்னை நம்பி இருக்கிறார். அதனாலதான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் தேவனுடைய ஆவியானவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளை, ஆமா, சாதாரண வாழ்க்கைக்கு உங்களோடு தேவன் பேசவில்லை. ரைட்? த எண்ட் டைம் மினிஸ்ட்ரி, அவருடைய வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பிலே நாம் 21வது நூற்றாண்டில் இருந்து கொண்டே இருக்கிறோம். அவர் எப்பொழுது திரும்ப வருவார்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ரைட்?
அப்போ அப்போஸ்தலர் நடபடிகளில் நடந்தவை திரும்ப நடக்கிற காலத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார், நம்மை இணைத்திருக்கிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரியை தேவன் எழுப்பி இருக்கிறார். am I right or not? எனவே தேவன் உங்கள் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாதீங்க. என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாரு? நீங்கள் நான் செய்ததையும் செய்ய வேண்டும், அதை விட பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும். இதற்கு எனக்கு என்ன தந்திருக்கிறீர்? என்னுடைய நாவிலே அதிகாரத்தை தந்திருக்கிறீர், என்னுடைய ட்ரெஸ்ஸில் அதிகாரத்தை தந்திருக்கிறீர், என்னுடைய நிழலில் தந்திருக்கிறீர். ரைட்? எழும்புங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை போல ஒரு பாக்கியமான நாள் ஒரு நாளும் கிடையாது. பாருங்க, there is only one life. ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரம் முடிந்துவிடும். கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதற்கு மாத்திரம்தான் நித்தியத்திலே உங்களுக்கு பலன் உண்டு. அருமையானவர்களே, ஓகே, பாருங்கள். இப்போ புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அதை நம்ம வாசிக்க போறோம். முதலாவது என்ன பார்த்தோம்? அந்த எலும்பு பள்ளத்தாக்கிலே எப்படி அந்த கல்லறை தோட்டம் காலியானது என்று சொல்லி பார்த்தோம். எருசலேமிலே கல்லறை தோட்டம் எப்படி காலியானது என்று சொல்லி பார்த்து முடிப்போமா? பாருங்கள், நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஆவியை விட்ட பொழுது அநேக பரிசுத்தவான்கள் எருசலேம் வீதியிலே நடந்தார்கள் என்று சொல்லியிருக்கு. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 27:50 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். The book of Matthew chapter 27 verses from 50. இயேசு மறுபடியும் அந்த சிலுவையில நடந்தது. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். 51வது வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. 52வது வசனம். கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேகர், அதாவது மரித்திருந்த அநேகர் பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. 53வது வசனம். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, கல்லறையை விட்டல்ல, கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த சரித்திரம் திரும்ப நடக்க வேண்டாமா? அங்க ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன் வரலையே. எத்தனை பேர் இதை சீரியஸா எடுக்க போறீங்க? ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணுங்கன்னா நீங்க ரெடியா இருக்கீங்க. எப்ப சிம்பிளா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்ய நீங்க முயற்சி செய்யுங்கள். கடந்த மாதத்துல ஒரு செய்தி வெளியிட்டோம். அடக்கம் பண்ண அவசரப்படாதே. ஒரு சகோதரி கூப்பிட்டாங்க, பிரதர் நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன், என்னுடைய உறவினர் கன்னியாகுமரியில் இறந்து போயிட்டாங்க, நான் கான்கால் போடுறேன், பேசுறீங்களா, எழுப்பிடுவோமா? பாருங்கள், இப்படிப்பட்ட விசுவாசத்தில் விருத்தி அடைய செய்யக்கூடிய செய்திகளை நீங்கள் மாத்திரம் கேட்பீர்கள் என்றால் சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எப்பொழுது நீங்க பெருக முடியும்? அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அதுலதான் இது இன்க்ளூட் ஆகுது. அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன? அவருடைய குமாரனுடைய வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவது. அது எப்பொழுது சாத்தியம்? இந்த ராஜ்யத்தில் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது அந்த வருகை நடைபெறும். அருமையானவர்களே, முடிவு உண்டாகும். நம்முடைய தலைமுறையில் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அகில உலகத்தையும் அதிரச் செய்து, ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எல்லாமே சிம்பிளிஃபைட். பாருங்க, ஐத்திகோ இறந்து போறான், ரொம்ப கஷ்டப்பட்டா உயிரோட எழுப்புனா அந்த பாடி மேல 3 நேரம் படுத்துட்டு எழும்புறான். அப்போ உயிர் வரல. திரும்ப மாடியில போய் பிரசங்கம் பண்றாரு. ஊரை விட்டு வெளியே போகும்போது சொல்லிட்டு போறாரு, இந்த தம்பி உயிர் இவனுக்குள்ளதான் இருக்குது என்று சொல்லிட்டு போனாரு. இவர் ஊரை விட்டு வெளியே போனாரு, தம்பி எழுந்துட்டான், ஐத்திகு எழுந்துட்டான். சிரமப்படவில்லையே, ஜெபம் செய்யவில்லையே, பேசத்தானக செஞ்சாங்க. லாசருவே வெளியவா என்று பேசினார். சிறுபண்ணே எழுந்திரு என்று இயேசு கிறிஸ்து பேசினார். தவித்தாளே எழுந்திரு என்று பேதுரு பேசினார். அப்ப இவ்வளவு எளிதான ஒரு ஊழியத்தை செய்வதற்கு நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? தட்ஸ் மை கொஸ்டின். ஒருவேளை என்னை போல பிரசங்கம் பண்ணுவது கடினமாக இருக்கலாம், ரைட்? டிராக்ஸ் கொடுக்கறது கூட கடினமா இருக்கலாங்க.
ஆனால் அற்புதம் செய்கிறதை போல எளிதான ஊழியம் உலகத்துல ஒன்றுமே கிடையாதுங்க. எப்படி அது எளிது? தவித்தாலே எழுந்திரு என்று சொல்றது எளிதுதானே? வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுவது எளிதுதானே? லாசருவே வெளியே வா என்று சொல்றது எளிதா இல்லையா? அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே வேளையில கல்லறை தோட்டத்திலும் நின்று நீங்க பேசுங்க. ஒரு அடக்கம் செய்ய போறீங்க, மற்ற கல்லறையை பார்த்து பேசுங்க. ஐயா, எருசலேமில் அப்படித்தானே வந்ததுங்க. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இதை நம்ம செய்ய வேண்டாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை குறித்து நீங்க சீரியஸா இருந்தீங்கன்னா என்னிடத்துல ஒரு பல புஸ்தகங்கள் இருக்கின்றன, அவைகளை வாசியுங்கள். எனக்கு அதில் 5 பைசா லாபம் கிடையாதுங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிவீர்கள், அப்பொழுது உங்களுடைய விசுவாச விண்ணயத்தோடும் அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள். அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களையும் அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க. நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய உலகம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.